காலாண்டு தேர்வில் மார்க் குறைஞ்சி போச்சுன்னு ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். எப்படி இதை நல்ல விஷயம்னு சொல்ல முடியும்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுலேயும் மிக முக்கியமாக பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த காலாண்டு தேர்வு ஒரு சோதனை முயற்சி அப்படின்னே சொல்லணும். கண்டிப்பாக காலாண்டு எக்ஸாமில் மார்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டு படித்து எக்ஸாம் எல்லாம் எழுதி மார்க்கை பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மார்க் வரல. ஐயையோ என்ன பண்ணுறது, இப்படி படித்தும் நமக்கு மார்க் வரலையே, நம்ம நம்முடைய கனவுகள் பெருசாக இருக்குது. 10th நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 490 ப்ளஸ் எடுக்கணும், 495 ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். 12th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கட் ஆஃப் மார்க்கோட படித்து வெளியே வந்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங்லோ அக்ரிலோ வெட்டினரிலேயோ சீட் கிடச்சி நல்ல காலேஜில் போய் நல்ல ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வாங்கிட முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த காலாண்டு எக்ஸாம் நம்ம காலை வாரிருச்சே, என்ன பண்ணுறது? இவரை பார்த்தா என்னென்னா காலாண்டு தேர்வில் மார்க் குறைஞ்சி போச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சி போயிட்டா தான் அது உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம். காலாண்டு தேர்வில் மார்க் குறைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். திரும்ப திரும்ப இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முழிச்சுக்கிறதுக்கான டைம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சிட்டோம், நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையோடு நம்ம இந்த தேர்வை எழுத போயிருப்போம். நம்ம படிச்சிருக்கக்கூடியதாக வரப்போகுது அப்படின்னு நினச்சி போயிருப்போம். ஆனால் எக்ஸாமில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதில் எழுத முடியல, அல்லது படித்தது ஞாபகத்துக்கு வரல, அல்லது படித்ததே வரல அப்படிங்கிற சூழலை நாம் சந்திச்சிருப்போம். நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடங்களில் எல்லா பாடங்களையும் படிக்க முடியாமல் போயிருக்கலாம். படிக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு சரியாக அமையாமல் போயிருக்கலாம். எக்ஸாம் அன்னைக்கு மட்டுமே எடுத்து வச்சு படிச்சிருக்கலாம். சில எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ஆஃப் டே தான் லீவ் இருந்தது, சில எக்ஸாமுக்கு 2 நாள் லீவ் இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட ப்ரீ பிளான் இல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த காலாண்டு தேர்வில் குறைவான மதிப்பெண்கள். இந்த குறைவான மதிப்பெண்களை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்கும். எப்படியாச்சும் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அடுத்து உங்களுடைய டார்கெட்டாக வரக்கூடிய மிட்டம் டெஸ்ட்டை வைக்காமல் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை வையுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபுல் போர்ஷனோட ஃபஸ்ட் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டில் இந்த காலாண்டில் மார்க் குறைவாக எடுத்ததை வச்சு இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, இப்போ இருந்தே டைம் டேபிள் போட்டுடணும். ஆஃப் இயர்லிக்கு இன்னும் இத்தனை நாள் இருக்குது, இத்தனை நாட்களில் நமக்கு இந்த பாடம் நடக்கும், மிட்டம் டெஸ்ட் நடக்கும், இடையில திருவிழாக்கள் எல்லாமே இருக்குது, சரஸ்வதி பூஜை இருக்குது, பூஜா ஹாலிடேஸ் இருக்குது, அடுத்து தீபாவளி இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம அரையாண்டு எக்ஸாமுக்கு போக போகிறோம். ஸோ அதையெல்லாம் தாண்டி எப்படி போக போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. அதில் திருவிழாவோ இடையில வேறு விஷயங்களோ நம்மளை குறுக்கிட்டு தடை செய்யக்கூடாது. எஸ்பெஷலி 12th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணும் குறைய குறைய நமக்கான நல்ல வாய்ப்புகள் நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் அதிகமாக நமக்கான வாய்ப்புகள் கூடுதலாகிக்கிட்டே வரும். ஸோ அதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் முழுமையாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி இவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுத்துட முடியும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கும். நான் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. ஃபஸ்ட் ரேங்க் எல்லாம் நல்ல மார்க் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம், அதனால் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் போக போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. எஸ்பெஷலி +2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் போக போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிக்கணும். அதே சமயத்தில் வெட்டினரி போக போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். இந்த மாதிரி என்ன போகிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. அதே போல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லா கோர்ஸ் போக போகிறீங்களா, பிகாம் போக போகிறீங்களா, அந்த கோர்ஸஸ்க்கு எந்த மார்க் அதிகமாக இருக்கணும் இப்படிங்கிறதையெல்லாம் நல்லா பிளான் பண்ணிக்கங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மார்க் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கங்க. ரைட், இப்போ பிளான் பண்ணியாச்சு, நம்ம படிக்க போகிறோம். ஒரு டைம் டேபிள் நம்ம கையில் இருக்குது. ஏற்கனவே குவார்ட்டர்லி வரைக்கும் வந்த சிலபஸில் நம்ம விடுபட்டதையெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இப்போ புதுசாக நடக்க இருக்கக்கூடிய பாடங்களை படிக்கிறதுக்கு மேஜர் டைம் அலாட் பண்ணிக்கணும். ஏன்னா புதுசாக படிக்கிறதுக்கு கூடுதல் நேரமும் ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு குறைவான டைமும் நம்ம அலாட் பண்ணி ரெடி ஆகிட்டோம்.
பட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கொஷின் பேட்டர்னை வந்து ஓரளவுக்கு தரவு பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக்கில் நீங்கள் எழுத போகிற கொஷின் பேப்பர் வந்து மோர் ஆர் லெஸ் இதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கான சிலபஸும் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸும் கொஞ்சம் வேறு அவ்வளவு மட்டும்தான். அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதில் எல்லா கொஷினையும் எடுத்து வச்சுக்கங்க. தமிழ், இங்கிலீஷ், சோசியல், சயின்ஸ், அப்புறம் மேத்ஸ் 5 சப்ஜெக்ட் இவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் +1 +2 இருக்கீங்கன்னா தமிழ் இங்கிலீஷோடு சேர்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட், அல்லது அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லா கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 கொஷின்ஸை 11th 12th ஸ்டூடெண்ட்ஸும் 5 கொஷின்ஸை 10th ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கங்க. இப்போ அனலைஸ் பண்ணுங்கள். இந்த முறை நம்மளால் எந்தெந்த பார்ட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது, 1 மார்க்கில் எவ்வளவு ஆன்சர் கரெக்டாக இருந்தது, 2 மார்க்கில் எவ்வளவு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது, 3 மார்க்கில் எவ்வளவு, 5 மார்க்கில் எவ்வளவு, 8 மார்க் அல்லது 7 மார்க்கில் நம்மளால் எவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சுது. இதை விட மிக முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, நமக்கு கம்பல்சரி கொஷின் உண்டு. நீங்கள் 2 மார்க் எழுதினாலும் சரி, 3 மார்க் எழுதினாலும் சரி, ஒவ்வொரு கொஷின்லேயும் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் இருக்குது. இந்த கம்பல்சரி கொஷினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதா, ஏன் ஆன்சர் பண்ண முடியல? நம்முடைய சென்டம் மார்க்கை பிளாக் பண்ணக்கூடியதில் மிக முக்கியமான விஷயம் 1 மார்க், அடுத்து கம்பல்சரி கொஷின். 1 மார்க் அப்படிங்கிறதும் கைண்ட் ஆஃப் கம்பல்சரி கொஷின் தான். ஏன்னா அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் கூட அந்த கொஷினை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். எந்த கொஷினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியாது. அப்படிங்கிறதுனால 1 மார்க் கொஷினுமே உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் தான். அப்போது இதில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன? அந்த போர்ஷன் படிக்கலையா, அல்லது படிச்சிருந்தும் மறந்துருச்சா, அல்லது நம்ம ஆன்சரை தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோமா? இந்த ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோமா? என்ன விஷயத்தினால நமக்கு இந்த 1 மார்க்லேயோ அல்லது கம்பல்சரி கொஷின்லேயோ மார்க் வரல? அல்லது இன்னொரு விதத்துலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க் கொஷின்ஸ் வந்து ஒரு 8 கொடுத்து 9 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உங்களை ஒரு 6 கொஷின் அல்லது 5 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம அவ்வளவு கொஷின்ஸையும் அட்டன் பண்ணிட்டோமா? அட்டன் பண்ணலைன்னா ஏன் அட்டன் பண்ணல? 5 மார்க் வந்திருக்கு, அல்லது 7 மார்க் வந்திருக்கு, 8 மார்க் வந்திருக்குன்னா அதில் நமக்கு ஃபுல் மார்க் வந்திருக்கா? ஏன் வரல? இப்போது தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பகுதியில் நமக்கு மதிப்பெண் போயிருக்கு? பாடத்திலிருந்து வந்த கேள்விகளில் மதிப்பெண்கள் போயிருக்கா, செய்யுள் பகுதியிலிருந்து, அல்லது இலக்கண பகுதியிலிருந்து, எதில் நமக்கு மார்க் போயிடுச்சு? அதே மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா டயக்ராம் போடுறதுல போயிடுச்சா, ஃபார்முலாவில் நமக்கு மார்க் போயிடுச்சா? இப்படி ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற அலசுங்க. இப்போ நமக்கு டைம் இருக்குது, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால தான் சொன்னேன், காலாண்டில் மார்க் போனால் நல்லது. ஏன்னா நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஐயோ நம்ம படித்தோம், இப்போ மார்க் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த பயத்தை வச்சுக்கிட்டு இந்த கொஷின் பேப்பரை இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதனால தான் நமக்கு இந்த ஏரியாவில் வந்து வீக்காக இருந்திருக்கோம், மார்க் போயிருந்திருக்கு. அப்போ இதை நம்ம இப்படியெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் எழுத முடியும். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கங்க, அல்லது ஒரு நோட்டை கூட போட்டுக்கங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனேவும் கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு நோட்டு போட்டுக்கங்க. கொஷின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நான் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சு, இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல, இந்த ஏரியாவில் எனக்கு வீக்னஸ் இருக்குது, இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கான வழிமுறை இன்னும் சிம்பிளிஃபையாக மாறி இருக்கும். அப்போ உங்களால் மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த காலாண்டில் மார்க் குறைஞ்சி போனதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த கொஷின் பேப்பரை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது, இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய அரையாண்டு எக்ஸாமில் கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நம்ம 100க்கு 100 அப்படிங்கிற நம்மளுடைய ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். இருக்கக்கூடிய டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிக்கங்க. அதே போல் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த விதத்தில் நம்ம படித்தா இன்னும் ப்ராப்பராக இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணிக்கங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும் பத்தாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணணும். அப்போ அவங்களோட சேர்ந்து அவங்களும் டெவலப் பண்ணால் தான் உங்களுக்கும் சந்தோஷம். ஸோ அதை அவங்களும் செய்யணுங்கிறதுக்காக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.